எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த 3வது ஆசீர்வாதம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 3வதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இந்த யோசேப்பிற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த 3வது ஆசீர்வாதத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை, இந்த யோசேப்புக்கு எல்லாருடைய கண்களிலையும் அவனுக்கு ஆண்டவர் தயவை கட்டளையிட்டார். இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையினால தான் இந்த சிறைச்சாலைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். சாதாரணமான காரியம் அல்ல. அந்த தேசத்திலே இருக்கிறதுலே ஒரு முக்கியமான நபர் தான் இந்த போத்திபார். அநேக ஜனங்களுக்கு அவர் அதிகாரியா இருந்தவர். நிறைய வேலைக்காரர்கள் அவர்கள் இருந்தார்கள். ஆனா அந்த வீட்டுல இவன் யாரும் செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சதாக இவன் மேல் இப்பொழுது பழி சாட்டப்பட்டு, அப்படின்னா தன்னுடைய சொந்த எஜமானனுடைய மனைவியையே இவன் தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தான் அப்படின்ற ஒரு பேர் தான் இவன் பேரிலே சூட்டப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே போடப்படுகிறான். உண்மையாகவே பொதுவாக இந்த சிறைச்சாலைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, பொதுவாக பாஸ்டம்மா ஒவ்வொரு மாதமும் சிறைச்சாலை ஊழியத்தில் அவன் போறாங்க. அப்போ அந்த ஊழியத்திற்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்களாமா. சொல்லும் போது இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அக்கா அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா, இவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா, அப்படி ஒருத்தனுடைய தவறுகளை ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்களாமா. இவன் யார் தெரியுமா, பெரிய ஆளுக்கா, அவன் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நான் நம்புறேன், இந்த சிறைச்சாலைக்குள்ளே இவன் போகும்போது அங்க இருக்கிற எல்லாருமே அவனை ரொம்ப தவறானவனாய் சித்தரித்திருப்பார்கள். இவன் செய்யல அப்படின்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறான். சிறைச்சாலை தலைவர் நினைச்சிருப்பான், வாடா வா, போயும் எஜமானுடைய வீட்டிலேயே நீ கை வச்சிட்டல்ல, எஜமானனுடைய மனைவின் மேலே கை வைக்க போயிட்டல்ல, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கிற. எவ்வளோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கணும். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் மிக அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன பண்ணாரம்மா, அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவை கட்டளையிட்டார். அது மட்டும் இல்ல, யோசேப்புக்கு நீங்க 39ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். சோ யோசேப்புக்கு இங்க மட்டும் கிடையாது, எங்கேயும் தயவு கிடைச்சிச்சு அப்படின்னா அவனுடைய எஜமானன் இந்த போத்திபாருடைய வீட்டிலையும் அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு. அவன் உள்ள போகும்போது ஆண்டவருடைய தயவு அவன் மேல இருக்கிறதுனால அந்த போத்திபாருடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் யோசேப்பினுடைய தகப்பனாரை யாக்கோபை எடுத்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்த போதிலும் ஆனா யோசேப்பின் பேரில் அவனுக்கு ஒரு பெரிய தயவு உண்டாயிருச்சு. யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்தானாமா. அப்போ அத்தனை பிள்ளைகள் இருந்த போதிலும் அவனுக்கு மேல ஒரு பெரிய கரிசனம் உண்டாயிருச்சு. அது மட்டுமல்ல, நீங்கள் எகிப்தினுடைய ராஜா, அதான் எகிப்து நாட்டிற்கே ராஜாவா இருக்கிற
அந்த தலைவனுடைய வீட்டிற்கு இப்ப போறான். இப்ப பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய கண்களிலையும் இந்த யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. அப்ப நான் நம்புறேன், யோசேப்புனுடைய தலை மேல இருந்த மூணாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் போற இடத்துல எல்லாம் அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், அந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்க போகுது. அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அநேக இடங்களிலே அநேகருடைய கண்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தயவை கட்டளையிட போகிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு தான் எங்க போனாலும் தயவே கிடைக்காது. எல்லா இடத்துல போனா எல்லாருமே சாப்பிட்டா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, ஆனா என்னை பார்த்த உடனே கோவம் வந்துருது, என் மேனேஜருக்கு கோவம் வந்துருது, எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருது, எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது, என் வீட்டுக்காரருக்கு கோவம் வந்துருது, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கோவம் வந்துருது. எங்கு பார்த்தாலும் ஒரு சண்டையா இருக்குது, எங்க பார்த்தாலும் ஒரு சமாதான குறைவு, எல்லாருடைய கண்களும் என் மேல பொறாமையா பார்க்குது, எல்லாருமே என்னை வெறுக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், யாருடைய தயவும் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் இன்றைக்கு நம்புகிறேன், ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் உங்களை வெறுக்கிறது போல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல யோசேப்புனுடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல வைப்பார். அன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய தயவையும் ஆண்டவர் உங்கள் மேல் திரும்ப பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவருடைய தயவு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 52வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மனித தயவும் அவருக்கு கிடைத்ததாம். தேவ தயவும் மனித தயவிலையும் அவர் விருத்தி அடைந்தார். சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மிக அவசியமானது என்ன தெரியுமா? மனுஷ தயவும் அவசியம், தேவ தயவும் அவசியம், ரொம்ப அவசியம். ஆனா சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு கடவுள் தயவு மட்டும் கிடைச்சா போதும்பா, மனுஷ தயவு எதுவுமே கிடைக்க வேண்டாம், மனுஷன் யாருமே என் மேல தயவு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய தயவு உங்களோட இருக்கிறதுனுடைய, மனுஷனுடைய தயவு உங்களுக்கு கிடைச்சாதான் கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, கர்த்தருடைய தயவும் கிடைக்கும் போது மனித தயவு கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேரை நான் சில நேரத்தில் பார்ப்பேன், எனக்கு யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, இப்படி சொல்லுவாங்க, இதே வார்த்தையை சொல்லுவாங்க, எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, யாரும் என் மேல இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருந்துக்குவேன். தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக நான் சொல்றேன், இது தவறான ஒன்று. உங்க எல்லாரும் இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்கன்னு தெரியாது, நீங்க இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு மனுஷனுடைய தயவு எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அதான் நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஜெப குறிப்பிலே ஒரு மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எல்லாருக்கும் என்னை பிடிக்கிறதற்கு ஒரு முகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி ஒரு ஊழியத்தை நான் செய்யணும்ப்பா, நான் மனுஷங்களுக்கு பிடிக்கிறவனா முதல்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். மனுஷங்களுக்கு நம்ம ஒரு சில வேளைகளில் நம்மை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், இல்லைன்னு சொல்லல. 1000 பேர் நம்மளை பிடிக்கும் போது ஒரு 10 பேர் நம்மளை பிடிக்காதவங்க கண்டிப்பா இருந்துதான் ஆவாங்க. சில பொறாமைகள், சில காரியங்கள் அவர்களுக்கு இருக்கும், அதனால சிலர் நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது, அந்த கேரக்டர்ஸ் பிடிக்காது. 10 பேர் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா 1000 பேருக்கும் நம்ம பிடிக்காதவங்களா மாறிடக்கூடாது. ஒரு மனிதனோட தேவன் இருக்கும் போது அந்த மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய தயவு உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களோட கர்த்தர் இருக்கிறதுக்கு அடையாளமே மனுஷ தயவு உங்களுக்கு கிடைக்கிறது தான். நீங்கள் வேதத்துல எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த ராஜாவினுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு. ராஜாவினுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் போது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் ராஜ்யத்தினுடைய பாதிய கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு ராஜா சொன்னாரு. அப்போ சில நேரங்களிலே மனிதனுடைய தயவு, இன்னும் அதிகாரிகளுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஆசைப்படுங்க. எதுக்கு ஆசைப்படுங்கன்னா, மனித தயவு எனக்கு வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசைப்படுங்க. நான் ஒரு ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லணும், கண்டிப்பாக இந்த சாட்சியை சொல்லணும். ஒரு விஷயம் ஒரு பொருளை நான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டானது. அப்போது அந்த பொருளை வாங்குவதற்காக நான் போய் அந்த பொருள் இருக்கிற ஒரு நபரிடத்துல விசாரித்தேன். அந்த நபருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இடத்துல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொன்னார், அதனுடைய விலை 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நாட்களில் 20,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. எங்கிட்ட 16,000 ரூபாய் இருக்குது. ஆனால் அந்த பொருள் 20,000 ரூபாய். உடனே நான் அவரிடத்துல கேட்டேன், இந்த பொருளை அவர் குறைச்சி கொடுத்தா எவ்வளோ வரைக்கும் குறைச்சி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்ன, ஒரு 1000 ரூபாய் குறைச்சி 19,000 ரூபாய்க்கு கொடுப்பாரு, வேணா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் உடனே சரி அவங்க நம்பர் கொடுங்க, நான் ஒரு பேசுகிறேன் அப்படின்னு. அந்த நம்பர் கொடுக்கறதுக்கு முன்பாக நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த பொருள் உமக்கு சித்தமாக இருக்குமே, ஆனால் என்னுடைய பணம் இவ்வளோ தான் இருக்குது, நான் இதை வாங்குறதற்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவர் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, எதுவுமே சொல்லாமல் நீங்கள் நேரடியாக வாங்க அப்படின்னு சொன்னார். நான் அவரை போய் நேரடியாக பார்க்கறதுக்காக போனேன். பார்க்கறதுக்காக போகும்போது அவரிடத்துல பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த பொருளுடைய விலை 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க 20,000 அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவில் எனக்கு இப்போ இருக்கிறதுல 16,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அவ்வளோதான் என்னுடைய கையில் இருக்கிறது, நான் கடன் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு அவரிடத்துல சொல்கிறேன். சொல்லும்போது, ஐயோ இல்லையே, அது முடியாதுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே ஓகே, நோ ப்ராப்ளம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை மீட் பண்ணுறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாதாரணமாக சந்தோஷமாக பேசிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்ததற்கு பிறகு அந்த மீடியேட்டராக இருந்த அவர் நபர் கூப்பிட்டு அவர் பேசுறாரு. என்ன சார் பேசினார்? இல்லை, நான் இந்த மாதிரி ரேட்டு கேட்டேன், அவங்க இப்போதைக்கு முடியாதுன்னு சொன்னாங்க, ஓகே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. சார் போங்க சார், இந்த பொருளை கிட்டத்தட்ட 1 வருஷமா அவர் வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரேட்டு வந்தாதான் கொடுப்பேன்னு 1 வருஷமா எத்தனையோ பேர் 17,000க்கு கேட்டு கூட அவர் கொடுக்கல, நீங்க இவ்வளோ குறைவா கேட்டிருக்கிறீங்களே அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை, அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் அவரிடத்துல இருந்து ஒரு கால் வந்துருச்சு, நீங்க நேரடியாக வாங்க அப்படின்னு சொன்னாரு. போனேன். போகும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னமோ தெரில உங்களை பிடிச்சிருச்சு, நீங்க இதை 16,000க்கு வச்சுக்கங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல மிகவும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மனித தயவு நமக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கண்களில் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். சோ மிக அவசியமான ஒன்று என்ன தெரியுமா? மனுஷனுடைய தயவிற்காய் ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பாக ஜெபிக்கணும். எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க தயவு முக்கியம்ப்பா, அதே போல எனக்கு மனுஷ தயவையும் நீங்க தரணும்னு கேளுங்க. நான் அதுக்கு ஆசைப்படுறேன்ப்பா. என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்கல, என்னை பார்த்தாலே எரிச்சலா பார்க்கறாங்க, பொறாமையா பார்க்கறாங்க, என்னை சுற்றி ஒரே பிரச்சனை, என்னை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு காலை வேளையில யோசேப்பினுடைய தலை மேல வச்ச அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், மனிதனுடைய தயவு எனக்கு தாரும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க. தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேதத்துல தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மனுஷ தயவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்து ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் இதை கவனமாய் கேளுங்கள். மனிதனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் வாசிக்கலாம். முதலாவதாக நம்ம ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல இந்த யோசேப்புக்கு மனிதனுடைய தயவு கிடைக்கிறதற்கு காரணத்தை குறித்து 39ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கவனிங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு.
ஹலோ, கவனிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமானன் கண்டு யோசேப்பு தயவு வச்சான். அப்போ தன்னுடைய எஜமானன் யோசேப்புக்கு தன்னுடைய எஜமானனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு இங்க என்ன நடக்குதுன்னா, ஒண்ணு கர்த்தர் அவனோட இருக்கிறது, ரெண்டாவது அவன் செய்கிறது யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்படின்னா அவன் செய்கிறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு கண்ட உடனே எஜமானனுடைய தயவு அவனுக்கு கிடைக்குது. இவன் அடிமையாக வருகிறவன். ஒரு அடிமை பொதுவாக பொதுவாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செய்கிறங்க வேலைக்காரங்க கூட நிறைய பேர் ஏனோ தானோன்னு செய்வாங்க. நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு என்ன பண்ணிருச்சு, அப்படி செய்வாங்க. ஆனா இத்தனைக்கும் இந்த யோசேப்பு ஒரு அடிமை. சம்பளம் வாங்குகிற வேலைக்காரர்களே அந்த வேலையை பர்ஃபெக்டா செய்ய மாட்டாங்க. ஆனா அடிமைக்கு எந்த சம்பளமும் கிடையாது. ஆனா அடிமையாய் வந்திருக்கிற யோசேப்பு அவனுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நேர்த்தியாய் செய்தான். அவன் என்ன வேலை செஞ்சான்னு தெரியல. நான் நம்புறேன், நேற்று சொன்ன மாதிரி பாத்திரம் கழுவி இருக்கான்னு வைங்களேன், அந்த பாத்திரம் கழுவுறத கூட அவன் எப்படி பண்ணான் அப்படின்னா நேர்த்தியா, அவ்வளவு பர்ஃபெக்டா. அதான் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு 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 இது என்ன அப்படின்னா, நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது தெரியல. அவங்க செய்கிற வேலையை கூட அவங்க நிறைய பேர் பர்ஃபெக்டா செய்யல. அதுதான் அவர்களுடைய ஃபீல்டு, அதுதான் உங்களுடைய ஃபீல்டு. அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போ ஒரு வீட்டிலே வேலை செய்கிறதா அதுதான் உங்களுடைய டியூட்டி அப்படின்னா அந்த டியூட்டியை சரியா செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை தேவ பிள்ளைகளே. ஒரு கடையில நீங்க ஒரு கடையில கிளீனரா இருக்கிறீங்களா, கிளீன் பண்றதுதான் உங்களுடைய ஃபீல்டு. அதை ஏன் உங்களால நேர்த்தியா செய்கிறதற்கு, ஒருவேளை நமக்கு எல்லாரும் ஞானத்துல உண்டானவர்கள் அல்ல, நம்ம ஞானம் உள்ளவர்கள் அல்ல, நம்ம பேதைகள் தான். ஆனா நான் சொல்றேன், ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் அதுல பேதையா இருக்கலாம். ஆனா அதற்கு பிறகு அதை நேர்த்தியாய் நடத்துவதற்கு, நேர்த்தியாய் செய்வதற்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா எப்படி? சிலர் 10 வருஷமா 5 வருஷமா அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஆனா அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வெறும் அந்த டச்சபிள் மட்டும்தான் தெரியுமே தவிர அடுத்த லெவல் அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. அடுத்த லெவல் அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. கவனிங்க, உங்களுடைய வேலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாய் நீங்கள் செய்வதற்கு, பெஸ்டா செய்யறதுக்கு கற்றுக்குங்க. ஒரு சமையல் பண்ணட்டும், ஒரு துணி துவைக்கட்டும், ஒரு சேரை எடுத்து போகட்டும், என்னமோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா, உங்க எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா, உங்களுக்கு மிக தேவையானது ஒன்று, நீங்க செய்கிறத நேர்த்தியா செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும். பர்ஃபெக்ட் உங்களுக்கு இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வண்டி ஓட்டும் போது, அவங்களுடைய கார்ல நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதுதான் ஃபீல்டு. அவங்க அவங்களுடைய டியூட்டியே டிரைவிங் தான். அவங்க 10 வருஷமா டிரைவிங்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளமே டிரைவிங்ல தான் கிடைக்குது. அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே தெரியாது. ஆனா அவங்க டிரைவிங்ல உட்கார்ந்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். 50 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம டயர்ட் ஆயிடுவோம். சரி, என்னடா இப்படி ஓட்டுறாங்க, என்னடா இப்படி இத்தனை வருஷமா ஓட்டுறீங்கன்னு கேட்டா, 10 வருஷமா ஓட்டுறேன், 5 வருஷமா ஓட்டுறேன். 5 வருஷமா ஓட்டி 10 வருஷமா ஓட்டி உங்க டிரைவிங்லே உங்களால ஓட்ட முடியல அப்படின்னா, நான் சொல்றேன், எந்த எஜமானுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க? உங்களை யாரையுமே நான் குற்றப்படுத்தல. ஆனா நீங்க அப்படி டெவலப் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் இந்த நடந்த சம்பவம், சென்னையில் வேலைக்காக ஒரு பையன் படிக்கிறதுக்காக போனான். அவன் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டான். காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய அந்த ரெஸ்யூமை எடுத்துட்டு பல கம்பெனி ஏறி இறங்கினான். எந்த கம்பெனிலுமே அவனுக்கு வேலை கிடைக்கல.
இன்னும் வேலைக்காக தேடும் போது பார்த்தீங்க அப்படின்னா பசியோட சில சில கிலோமீட்டர் அவன் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் நடந்து போய் வேலை கேட்டிருக்கிறான். எங்கேயுமே வேலை கிடைக்கல. கடைசியில் ஒருத்தர் ஒரு வேலைக்கு கூப்பிட்டாராமா, எப்பா இந்த ஃபால் சீலிங் வேலை இருக்குது, அதுக்கு வேணா நீ வரியா அப்படின்னு கேட்டாராமா. இவன் காலேஜ் படிக்கிற அந்த படிப்பினுடைய எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டே இருந்தான். அந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த வேலையெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு நாள் இப்படியே ஒரு மேலே வந்து ஒரு ஃபால் சீலிங் அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷோரூமுடைய ஓனர் வந்து அதை விசிட் பண்ணுறதுக்கு வந்தாரம்மா, வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அந்த வேலை நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஓனருடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பையனுக்கு நேராக போயிடுச்சாமா. அந்த பையன் பண்ணுறத அவர் ஒரு 15 நிமிஷம் நோட் பண்ணிட்டே இருந்தாராம்மா, பார்த்துட்டே இருந்தாராம்மா. பார்த்துட்டே இருந்துட்டு 3 நாட்கள் தாண்டி அந்த பையனை மட்டும் ஒரு தனியாக கூப்பிட்டு சொன்னார், எப்பா நீ இவரோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு சம்பளம் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனால் நீ ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறப்பா. இங்கே இருக்கிற அத்தனை பேரை விட உன்னுடைய வேலையில் எனக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியுது. எத்தனை மந்த்தா நீ வேலை செய்கிறேன்னு கேட்டிருக்காரு. சார் நான் வந்து ஒரு 1.5 மந்த் தான் சார் ஆச்சு அப்படின்னாராமா. சரி, எனக்கு இன்னொரு ஷோரூம் இருக்குது, அந்த ஷோரூமுக்கு இவங்களுக்கு கொடுத்த அதே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு உனக்கு கொடுக்குறேன், நீ செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக செஞ்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னாராமா. சரி நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போனாராமா. யாருன்னே தெரியாது, அவருக்கு ஒரு 50,000 ரூபா பக்கத்தில் அட்வான்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டாரு. இவன் போய் மெட்டீரியலை எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த கம்பெனியை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டான். இன்று கிட்டத்தட்ட இது நடந்து வந்து ஒரு 7 வருஷம். இந்த 7 வருஷத்திற்கு பிறகு சென்னையில் அந்த தம்பி இன்னைக்கு 2 கம்பெனியுடைய ஓனராக மாறிட்டான். 2 கம்பெனியுடைய ஓனராக மாறிட்டான். காரணம் என்னன்னா, தன்னுடைய வேலையில் பர்ஃபெக்ஷன், இந்த வேலையில் நேர்த்தியா இருந்ததுனால எஜமானனுடைய கண்கள் அவனுக்கு கிடைச்சிருச்சு, கண்களில் தயவு கிடைச்சிருச்சு. ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ரொம்ப உண்மையாய் உங்களை ரொம்ப கெஞ்சி கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து எதை செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும், உங்களால் முடியாத வரைக்கும் நேர்த்தியாக செய்ய சொல்லலை, நான் முடிஞ்ச வரைக்கும் நேர்த்தியாய் செய்வது, அதான் இருக்கிறதுல பெஸ்டா செய்யறதற்கு ஒரு கிருபையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த யோசேப்புக்கு எல்லாருடைய கண்களிலையும் தயவு கிடைக்கிறதுக்கு நான் நம்புவேன் மிக முக்கியமான காரணம், எல்லாத்தையுமே அவன் நேர்த்தியா செஞ்சாங்க. சிறைச்சாலையில பார்த்தா அந்த சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா செய்யறதுனால எல்லாத்தையுமே தூக்கி அவன் கையில கொடுத்துட்டான். டேய் நீ வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்துட்டான். என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ ஊழியம் செய்கிற எத்தனையோ நபர்கள் பார்த்துருக்கிறேன். சிலர் வந்து தன்னுடைய ஊழியத்தில் பர்ஃபெக்டா இருப்பாங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஊழியத்துக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவ்வளவு நேர்த்தியா, அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேர்த்தியா. அப்படி நான் பார்த்த எல்லாருமே இன்னைக்கு டாப் மோஸ்டா தான் இருக்காங்க. ஆனா சிலர் பார்த்தீங்க ஆள் பார்த்து செய்வாங்க. இவங்களுக்கு செஞ்சா ஒரு மாதிரி, அவங்களுக்கு செஞ்சா ஒரு மாதிரி. அப்படி பண்றவங்க நிறைய பேர் வெற்றி அடைஞ்சதை நான் பார்த்ததே இல்லை. பொதுவாக சொல்றேனே, ஒரு கீபோர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு திருச்சபையில் அந்த கீபோர்டிஸ்ட் ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட் வைங்களேன். இந்த நல்ல கீபோர்டிஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பலிபீடத்தில் நின்று பாடுறாரு, நல்ல பாட தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபெமிலியனான ஒரு பாடகர். உடனே அந்த பாடகருக்கு இந்த கீபோர்டிஸ்ட் வாசும்போது எப்படி வாசிப்பார் அப்படின்னா, சிலர் எல்லாரையும் சொல்லலை, என்ன ஒரு நேர்த்தியா அப்படியே பயங்கரமா அப்படியே எல்லாம் பண்ணி அவருக்கு எப்படியாவது அப்படி பண்ணுவாங்க. ஆனா ஒரு சாதாரணமா ஒருத்தர் பாடுறான்னு வைங்களேன், சிலர் நான் பார்த்துருக்குறேன், ஏனோ தானோன்னு, அவருக்கு தான் பாட தெரியலையே, நான் ஏன் போய் அவருக்கு இவ்வளவு செலவு பண்ணி. நீங்க என்ன செலவு பண்ணி வாசிக்கிறீங்க? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை நீங்க யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். நான் இதை பார்த்துருக்குறேன். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்ல பாடகர்களுக்கும் நீட்டா வாசிப்பாங்க, அதே நேரத்தில் மேடையில் நிற்கிற சிலருக்கு பாட கூட தெரியாது, ராகம் வராது, தாளம் வராது. ஆனா
அந்த மனுஷனை யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்காம இவங்களே அவரை கரெக்ட் பண்ணி அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. சிலர் வேணும்னே அவங்கள காமிச்சு கொடுக்கறதுக்காகவே வாசிக்கிறதும் பார்த்துருக்கிறேன். குற்றப்படுத்தல, யாருக்கு செய்யறோம்? நம்ம வேலை அது, நம்ம ஊழியம் அது, நம்ம அதில் பர்ஃபெக்டாக செய்யணும், அவ்வளோதான். அதனால நான் நிறைய பிள்ளைகள் அப்படி பார்த்துருக்குறேன். நான் சந்தோஷப்படுறேன். அவங்க எல்லாரும் இன்னைக்கு நாளுக்கு நாள் டெவலப் ஆகுறதை என் கண்ணில் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வெறும் இந்த விஷயத்தை மட்டும் எதை செஞ்சாலுமே நேர்த்தியாய் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இந்த யோசேப்பு நேர்த்தியா செய்கிறவன் அப்படின்றத இன்னொரு முக்கியமான வசனத்தினால உங்களை காமிச்சு அடுத்த பகுதிக்கு நான் போறேன். 43ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 43ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம், ஏன்னால் ரொம்ப அழகா இருக்கும். 43ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? 43:33. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் தன் தன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தால் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினார். நன்றாய் கவனிங்க, இதுல என்ன சம்பவம் அப்படின்னா, யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே யோசேப்பு விருந்து பண்ணணும்னு முயற்சி எடுத்துட்டான், விருந்து பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டான். அப்போ இந்த டிசைட் பண்ணும்போது இவங்க எல்லாருமே ரவுண்டா சுத்தி சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் அண்ணன் தம்பி லைனா உட்கார வச்சிருக்குது. மூத்தவன் ரூபன், சிமியோன், லேவி, காத்து, இசக்கார், செபிலோ, நப்தலி அப்படின்னு அப்படியே லைனா. உடனே இவன் ஒருத்தனை பார்த்து சொல்றான், என்னப்பா நம்மளை இவ்வளோ நேர்த்தியா அண்ணன் தம்பியை கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க. அதான் ஏன் யோசேப்பு சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, டே அவன் ஒரு சேர்ல வந்து உட்காருங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அந்த இடத்துலையும் நான் அதில் தான் கண்டுபிடிச்சேன், யோசேப்பு ரொம்ப பர்ஃபெக்ஷன், நேர்த்தியாய் எதை செஞ்சாலும் நேர்த்தியாய். கிருபை கேட்போமா? இந்த கால வேளையில கேட்கலாமா? அப்படி சமூகத்தில் கையை மேலே உயர்த்தி நான் சொல்றேன், அடுத்த ஃபீல்டில் கூட நீங்க கேட்க வேணாம் பிரதர் சிஸ்டர், இன்னொருத்தருடைய ஃபீல்டில் நீங்க நேர்த்தியா கேட்க வேணாம், பரவாயில்ல. உங்க ஃபீல்டில் உங்களுக்கு அதுதான் கடைசி வரைக்கும், அதுலயாவது பர்ஃபெக்டா கேளுங்களேன். கையை மேல உயர்த்தி, டாடி ஏசப்பா எங்களுக்கு அந்த காரியங்களில் நேர்த்தியாய் செய்யக்கூடிய கிருபை, எதை செஞ்சாலும் அப்படிப்பட்ட ஞானத்தை எங்க பிள்ளைகள் அனைவருக்கும் நீங்க தாங்க ராஜா, தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்பர் 2, இரண்டாவது, உங்களுக்கு மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 3வது வசனத்தை, ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படிக்கு யூதா தேசத்திற்கு நீர் என்ன அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஹலோ கவனிங்க, இந்த இடத்துல நெகேமியாவுக்கு சகோதரர்கள் 2 பேர் தன்னுடைய தேசத்தை குறித்து சொல்றாங்க. தன்னுடைய தேசம் பாழா கிடக்குது, சுவரெல்லாம் இடிஞ்சு போயிருச்சு, ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாராவது ஒருத்தர் அந்த சுற்றி இருக்கிற சுவரெல்லாம் கட்டி எழுப்பிட்டாங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இப்போ அழுறாங்க. உடனே ராஜா கேட்குறாரு, எப்பா நீ என்னைக்கும் இருக்கிறது மாதிரி இல்லை, அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், நீ என்னைக்கும் இருக்கிற மாதிரி இல்லப்பா, நீ என்னமோ முகத்துல ரொம்ப சோகமா இருக்குது, இது மனசனுடைய துக்கம் இல்லாம வேற இல்லப்பா, எதுனாலும் ஓப்பனா சொல்லுன்னு சொல்லும் போது டப்புன்னு நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம், கிடைச்சிரா வாய்ப்பு,
சொல்றோம்டா. அப்படியா ராஜா? இல்லை, இந்த மாதிரி 2 பேரும் வந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, நான் வந்து ஊருக்கு போய் அந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் கட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு நம்மனா மடமடன்னு பேசியிருப்போம். ஆனால் நெகேமியா எப்படி பேசுறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. ரொம்ப பயபக்தியாய் ராஜாவுக்கு முன்பாக ரொம்ப மெதுவான பிரதியுத்திரம், அமைதியா சாஃப்டா ராஜாவுக்கு முன்னாடி எப்படி பேசணுமோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்பொழுது ராஜா கேட்டபோது, நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து, எப்படி பேசுறான் பாருங்க, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு சமூகத்தில் தயை கிடைத்ததானால். அவன் பேசுறதெல்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே மெதுவா சாஃப்டா இறக்கமா பேசணும். உடனே ராஜா அவனுடைய மனசுல இறங்கி தயவு கிடைச்சு, நீ போயிட்டு வாப்பா, உனக்கு என்ன வேணாலும் தர்றப்பா, போற வழியில் லெட்டர் கூட தர்றப்பா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக, உங்களுக்கு மனிதர்களுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மெதுவான பிரதியுத்திரம், நீங்க அமைதியா சாஃப்டா பேசி பழகல அப்படின்னா மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்காது. சிலர்கிட்ட இருக்கிற ஒரு பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு நேச்சர் என்ன தெரியுமா? எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. நீ இருந்தா இரு, வந்தா போ, நான் இப்படிதான். அதான் சிலர் சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பேச தெரியாது, நான் அப்படிதான் பேசுவேன், நான் தெனாவட்டா தான் பேசுவேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் அப்படியெல்லாம் சாஃப்டா பேசி எல்லாம் பழகலை, நான் என்ன பொய்யா சொல்றேன், நான் என்ன வித்தியாசமா சொல்றேன், நான் என்ன மத்தியா சொல்றேன், உண்மையை தானே சொல்றேன், உண்மையை சொல்றதுக்கு நான் எப்படி அதுக்கு ஏன் இறங்கி போய் சொல்லணும்? இல்லை பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நெகேமியாவுக்கு ராஜாவுடைய, இத்தனைக்கும் அவன் பிரேயர் லைஃப்ல இருக்கிற பையன், ஆனா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு மெதுவான பிரதியுத்திரம். நம்ம மேனேஜர்கிட்ட எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது. நம்முடைய சூப்பர்வைசர்கிட்ட, நீ என்ன சூப்பர்வைசர், எனக்கு கீழே வந்தவன் தானே, எனக்கு அப்புறம் வந்தவன் தானே, நமக்கு அதை ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களை மனதிலும் நிந்தியாதே. அதிகாரிகளை மனதில் கூட நிந்திக்க கூடாது. நமக்கு முன் மேலாக இருக்கிற ஒரு அதிகாரத்திற்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் அப்படிதான், என்னை விட வயசு கம்மியான பையன் தானே அப்படின்னா, இல்லை அதிகாரம் இருக்குல்ல, மெதுவான பிரதியுத்திரம் மிக அவசியம். தான் ஒரு நாள் நம்முடைய திருச்சபையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு நபர் இருந்தார். அவரால் பட்ட பாடு இது நம்ம சர்ச்சுக்குள்ள இல்லை, வெளியே இருந்து, அப்படின்னா சபையினுடைய எதிர்ப்பாளின்னு வச்சுக்கலாம். அவரால் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பாடு, ஏகப்பட்ட நஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்னமோ கிருபையாய், நான் அவங்கள்ட்ட எதிர்த்தும் பேசல, அவங்கள்ட்ட சண்டைக்கும் போகல. எத்தனையோ பேர் இடத்துல சொன்னாங்க, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, நான் எதுவுமே செய்யலை. அப்படியே ஜோம் பண்ணி இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய அந்த ஃபேஸ்புக் ஐடியை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அந்த குறிப்பிட்ட அந்த நபருடைய குழந்தைக்கு பிறந்த நாளுடைய ஃபோட்டோ அவர் போட்டு, என் மகளுக்கு இந்த மாதிரி பிறந்த நாள், எல்லாரும் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்ததை பார்த்தேன். பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லி, அந்த பிள்ளைக்காக ஒரு பிளஸ்ஸிங் வேர்டை சொல்லி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அதை போஸ்ட் பண்ணிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், நான் என்னைக்கு அதை போஸ்ட் பண்ணினேனோ அதுக்கு முன்னாடி என்னை முறைக்கிற அந்த நபரு அதுக்கு பிறகுதான் என்னை பார்த்தே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவரால் திருச்சபைக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஸோ மெதுவான பிரதி உத்தரம், சாஃப்டான ஆன்சர். உங்களுக்குள்ள ஆதங்கம் இருக்கலாம் பிரதர், சிஸ்டர், உங்களுக்குள்ள 1000 கோபம் இருக்கலாம், உங்க கணவன் மேல, உங்க மனைவி மேல, உங்க பிள்ளைங்க மேல, உங்க மேனேஜர் மேல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல 1000 வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், 1000 கோபங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அவங்க தயவு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அடக்கிட்டு
சாஃப்டா மெதுவா பிரதியுத்தரம் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவருடைய மேலான குணமும் கூட. ஆண்டவருடைய குணம் அதுதான். வேதம் சொல்லுது, அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். நீங்கள் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தானியேல் ராஜாவை பார்த்து சொல்றான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. யாரை பார்த்து? தான் சிங்க கபியிலே போடுவதற்கு கையெழுத்து போட்ட ராஜா காலையில வந்து நிக்கிறாரு. இவன் சிங்கங்களுடைய வாயா ஆண்டவர் கட்டி போட்டு சிங்கங்களுடைய கபியிலிருந்து ஜீவனோட வெளியே வர்றான். ராஜா வெளியே நிக்கிறாரு. அதான் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, கெத்தா வந்து இறங்குவோம். அதான் நம்ம நிறைய பேர் அதுக்கப்புறம் ராஜாவை தோல்ல கூட கை போடுவோம். வாங்க வாங்க, சிங்கத்தினுடைய கபியிலிருந்துலாம் வந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளவு பெரிய போஸ்டிங்கு, நீ ராஜாதான், ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, தோல்ல கை போட்டிருக்கான். ஆனா தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, அங்க எப்படிதான் நடந்தானா, மெதுவான பிரதியுத்தரம். ராஜா சொல்றாரு, உன்னை ஆண்டவர் தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருந்தாராப்பா. இங்கன்னு சொல்ற, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு மெதுவான பிரதியுத்தரம். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ரூத்து அந்த இடத்துல மெதுவான பிரதியுத்தரம். போவாச பார்த்து அவ பேசின உடனே போவாஸ் உடனே அடுத்து ஒரு கிரேடு, சரிப்பா நாளைக்கு இந்த இடத்துல எல்லாம் நீ போகாது, நாளைக்கு டைரக்டா வந்து எடுத்துட்டு போ, டைரக்டா வந்து இதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. மெதுவான பிரதியுத்தரம். ஆனா சிலருக்கு எல்லாமே வரும், ஆனா எது மட்டும்தான் வராதுன்னா, சாஃப்டா மட்டும்தான் பேச தெரியாது. அதான் நம்ம நிறைய பேர் ரஃப்பாவே மாறிட்டோம், ரொம்ப ரஃபா மாறிட்டோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீர்களே ஆனால், மனைவிகள் வந்து கணவன் மாற ஆண்டவனேன்னு சொன்னாங்களாம், ஆண்டவனேன்னு. அப்ப இன்னைக்கு அந்த குணம் எல்லாம் நமக்கு எப்போ வரும்? இன்னைக்கு இந்த காலை வேளையில் எல்லாருமே தயவு செய்து, இன்னைக்கு போற இடத்துல நீங்க கோவப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எரிச்சலோட பேசுறதுனால, நீங்க சத்தம் உயர்த்தி பேசுறதுனால, நீங்க படபடன்னு பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க படபடன்னு பேசுறதுனால அந்த காரியம் நடக்க போறது இல்லை. படபடன்னு பேசும்போது உங்களை தப்பா தான் நினைப்பாங்க. அதற்காக சாப்பிட்டா, ஆண்டவரே இன்றைக்கு அந்த கிருபையை தாரும். கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, முடிஞ்சவங்க கையை மேல உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நான் தான், எனக்காக தான் பாஸ்டர் பேசுறாரு, எனக்கு தான் இந்த வார்த்தை வருது ராஜா, நான் மெதுவான பிரதியுத்தரத்தை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. அந்த கிருபை உங்களுக்கு வேண்டும். ஆமென். எனக்கு அந்த மெதுவான பிரதியுத்தரம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, கிடைக்கட்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 3, மூணாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனிதர்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வாசிங்க. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 18, 19 வாசிக்குவோமா? 39ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 18, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. கோபம் உண்டது. இந்த இடத்துல நான் யோசேப்பிற்கு அநேகருடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் அவனுடைய தாழ்மை தாங்க காரணம். கவனிங்க, உங்களுக்கு மற்றவர்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரம் தாழ்மையா இருக்கிறீர்களோ அதுதான். நீங்க சிலர் சொல்லுங்க, பாஸ்டர் நான் தாழ்ந்து போக போக தான் பாஸ்டர் அவன் தலையில மிளகா அரைக்கிறேன், தாழ்ந்து போக போக தான் அவங்க ரொம்ப பேசுறாங்க. என்னுடைய ஆபீஸ்ல வந்து எல்லாரும் கத்துறவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கத்துறதுனால அவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அத்தனை திட்டுனால நான் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறதுனால என்னதான் போட்டு திட்டுறாங்க.
என்னதான் போட்டு திட்டுறாங்க. நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்றோம். என்னதான் பாஸ்டர் அப்படி பண்றாங்க, நான் தாழ்ந்து போறதுனால அப்படித்தானே, நான் தாழ்ந்து போறதுனால தானே திட்டுறாங்க. நானும் அவனை மாதிரி எதிர்த்து பேசியிருந்தேன்னா என்ன திட்ட மாட்டாங்கல்ல. அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், நானும் எதிர்த்தான் பேச போறேன், நானும் அவனை திட்ட போறேன், நானும் வந்து கெத்து காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இல்ல இல்ல, நீ அது அவங்களுடைய நேச்சர், அவங்கள விட்டுருங்க. ஆனா மேனேஜருக்கு நீங்க தாழ்ந்து போகிறது, ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அவரு நீங்க தாழ்ந்து போறதுனால, நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்கறதுனால உங்க தலை மேல பாரத்தை வச்சுட்டே இருக்கலாம். ஆனா நாளைக்கு அந்த கம்பெனில அந்த தாழ்ந்து போகாத அந்த நபர் கம்பெனியை விட்டு வெளியே போனா, அந்த மேனேஜர் வந்து திரும்ப 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 அவன்கிட்ட போக மாட்டாரு. நீ எடுத்து பேசுறப்பா, நீ போனா பரவாயில்ல, போ, வேற ஆள் எடுத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு நாளும் தாழ்ந்து போன ஒரு நபர் நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகும்போது நினைக்கும் போது கண்டிப்பா நல்ல மேனேஜர்ஸ் விட மாட்டாங்க. அவன் வேணாப்பா, அவன் இருக்கட்டுப்பா, எதுனாலும் சொன்னாப்படி அவன் கேட்பான்ப்பா, உங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். ஸோ மனிதனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கெத்து காமிக்காதீங்க, தாழ்ந்து போகணும். இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, எகிப்தினுடைய அந்த ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதனாய் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கெத்து காமிச்சிருப்பான். அந்த இடத்துல என்னை இப்படியெல்லாம் வந்து தவறான பழி இவங்க சுட்டுனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுது அவன் தாழ்ந்து போனான். தன் சகோதர இடத்துல கூட அவன் தாழ்ந்து தாங்க போனான், தாழ்ந்துதான் போனான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நீங்க 39ஆம் அதிகாரத்தில் அந்த 18வது வசனத்தை இன்னொரு டைம் வாசிக்கும் போது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். நம்ம கவனிங்களேன், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த அம்மா சொல்றது பொய்ன்னு தெரியும், பொய் தான் சொல்லுது. அந்த எஜமானன் கேட்கும் போது ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்போம், ஐயோ அவங்க பொய் சொல்றாங்க, நடந்தது இதுதான், இப்படிதான் நடந்துருச்சு. அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை முயற்சி வேண்டுமானாலும் எடுத்திருப்போம். நான் நிரபராதி காமிக்க வேண்டாமா, நான் தாழ்ந்து போக மாட்டேன், நான் நிரபராதி. அதான் நம்ம நிறைய பேர் செய்த தப்புக்கு நிறைய பேர் தாழ்ந்து போயிடுவோம். ஹலோ, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கொஸ்டின் பண்ணா நிறைய பேர் கை கட்டி நிற்பாங்க. சரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா நான் கேட்டுதான் ஆகணும். ஆனா அதே நேரத்தில் நம்ம தப்பு பண்ணாம ஒருத்தர் நம்மளை பார்த்து கை நீட்டுறாங்கன்னு வைங்களேன், நம்ம நிறைய பேர் கை கட்ட மாட்டோம். ஐயோ என்ன பேசிட்டு இருக்க, யார்கிட்ட, யார் சொன்னா, அப்படியெல்லாம் செய்யாத தப்புக்காக நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து நிற்கணும், நான் அதை நிரூபிச்சு காமிப்பேன். இல்ல, மனிதனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மகளே நீ தாழ்ந்து போ, நீ தாழ்ந்து போ. ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தர் நீங்க தாழ்ந்து போக 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 உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது உண்மைதான். தாழ்ந்து போறதுனால தான் பாஸ்டர் என்னுடைய கணவனார் இப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளைங்க இப்படி, என் மேனேஜர் இப்படி, 1000 காரணம் சொன்னாலும் ஒரு நாள் உங்களை புரியக்கூடிய நாள் வரும். நான் நம்புறேன், நீங்க அந்த இடத்துல இருக்கிறது முக்கியம்னு அவங்களுக்கு தெரிகிற ஒரு நாள் வரும். அது வரைக்கும் காத்திருங்கள். அதற்கு பிறகு கர்த்தர் உங்க தலை மேல பெரிய மகிமை வைக்க போறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 3, மூன்றாவதாக இன்றைக்கு யோசேப்பு மேல ஆண்டவர் வைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவன் போன இடத்துல எல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்க போறீங்க? கைய மேல உயர்த்தி, எனக்கு மனுஷனுடைய தயவு எனக்கு வேணும். போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு தயவை தாருன்னு சொல்லி முழங்கால் படியிடலாமா கர்த்தர் சமூகத்துல? அந்த தயவு கிடைப்பதற்கு 3 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். நம்பர் 1, முதலாவதாக எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்யும் போது மற்றவங்களுடைய கண்களை நமக்கு தயவு கிடைச்சிடும். நம்பர் 2, இரண்டாவது மெதுவான பிரதி உத்தரம் நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைச்சிடும். நம்பர் 3, நம்முடைய தாழ்மை
மனுஷங்கள் எல்லாருடைய கண்களின் தயவு கிடைக்கும். கையை மேல உயர்த்தி சத்தமா ஜெபிங்க. அப்பாவை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்க உதவி செய்யும் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோசேப்புனுடைய 3வது ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும்னு கேளுங்க. நன்றி நன்றி நன்றி. உங்க கண்கள்ல தயவு கிடைக்கட்டும்பா. உங்க கண்கள்ல தயவு கிடைச்சா மனுஷனுடைய கண்கள்ல ஈஸியா தயவு கிடைச்சிரும்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அநேக இடங்களில் உனக்கு நான் தயவை கட்டளையிடுவேன். எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க, எல்லாரும் என்ன எரிச்சலா பாக்குறாங்க, யாருக்குமே என்ன பிடிக்கல, என்ன திட்டிட்டே இருக்கிறாங்க. ஏன் நான் அழகு இல்லையா? இங்க இருக்கிற நிறைய பேர் ஜெபத்துல இருக்கிறவங்க உங்களையே நீங்க கசந்து கொண்டிருக்கலாம். என் கணவனாருக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? என் மனைவிக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என் எஜமானுக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல, இன்றைக்கு காலை வேளையில கர்த்தருடைய தயவு உங்க மேல வைக்கப்படும் போது மனுஷனுடைய தயவு வெகு சீக்கிரத்துல கிடைக்கும். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லுங்க. உங்களால நான் மறக்கப்படுவது இல்லப்பா, நீங்க என்ன கைவிடுவதே இல்ல. மனுஷனுடைய தயவு எனக்கு கிடைக்கணும், முதல்ல உங்க தயவு எனக்கு கிடைக்கணும். யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் எங்க தலை மேல இருக்கட்டும். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. சொல்லுங்க எல்லாரும், உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுவோம், என்னை கை விடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, என்னை கை விடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. மனிதர் மறந்து போனாலும் பகையாயும் பகைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் காரணம் நகைத்தாலும் உன்னை கை என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, உம்
நான் மறக்கப்படுவதில் அவர் மறக்கவே மாட்டார். அப்பா, இந்த காலை வேளையில இந்த 3வது நாள் ஜெபத்துல யாரெல்லாம் எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ, எங்கு போனாலும் எனக்கு வெறுப்பு தான் அப்படின்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு யோசேப்பின் தலையின் மேல இருந்த அந்த 3வது ஆசீர்வாதத்தை எங்க எல்லாருடைய தலைமையிலையும் வச்சிருங்கப்பா. மாறுவதே இல்லை, வச்சிருங்கப்பா, வச்சிருங்கப்பா. அந்த தயவை வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்கப்பா. ஆண்டவரே, யோசேப்புக்கு எல்லா இடங்களும் தயவு கிடைச்சிருச்சு. போத்திபாருடைய கண்கள்ல தயவு, சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு, பார்வோனுடைய கண்கள்ல தயவு, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஜெபத்துல என் கூட இந்த காலை வேளையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க தயவு அவங்க மேல வைக்கப்படட்டும். அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய தயவு அவங்களுக்கு கிடைக்கட்டும்ப்பா. அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு முகம், அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு கேரக்டர் இப்போ நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் பகைவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சிநேகிதர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒதுக்குறவங்க, வெறுக்கிறவங்க, பகைக்கிறவங்க என் பிள்ளைகளை பார்த்து நீங்க இருந்தாதான் இந்த காரியம் செய்ய முடியும்னு சொல்ற அளவுக்கு என் பிள்ளைகளை அலங்கரிங்க ராஜா.